பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த இந்திய நாட்டிற்கும் இஸ்லாத்திற்கும் பழங்கால தொடர்பு, பல நூற்றாண்டு காலங்களாக இந்த நாட்டிற்கும் முஸ்லீம்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே கூட இந்த இந்திய நாட்டிற்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு பல முஸ்லீம்கள் வந்திருக்கிறார்கள், இங்கே வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் வரலாற்று ஆசிரியர்கள், இந்த தமிழகத்தின் வரலாற்று ஆசிரியர்கள் பல விதத்தில் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் தொன்று தொட்டு வாழக்கூடிய மக்கள் என்பதை உறுதி செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய கீழடி ஆய்வுகள், அகழ்வு ஆராய்ச்சிகள், மற்ற பழங்கால கல்வெட்டுகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது முஸ்லீம்களுக்கும் இந்த தமிழகத்திற்கும் பெரும் தொடர்பு இருக்குது என்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய ஹிஜ்ரி 100களில் ஹிஜ்ரியினுடைய ஆரம்ப நூற்றாண்டிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் இங்கும் இருக்கிறது. இந்தியாவினுடைய பழங்கால பள்ளிவாசல் ஹிஜ்ரி 22 கட்டப்பட்ட மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லா அவர்களால் கட்டப்பட்ட காசர்கோடில் இருக்கக்கூடிய, கேரளாவினுடைய காசர்கோடில் இருக்கக்கூடிய ஒரு பழங்கால பள்ளிவாசல். அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய காலத்திலே இங்கு முஸ்லீம்கள் வந்திருக்கிறார்கள், இங்கு இஸ்லாம் வந்தது என்பதை சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இந்த தமிழகத்தில், குறிப்பாக இந்த தமிழகத்தில் இஸ்லாத்திற்கு மிக பெரும் தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் அரபியர்கள் கடல்வழி மார்க்கமாக இங்கு வந்து பல நேரங்களில் வியாபாரங்கள் செய்து இங்கு பல மக்களுக்கு இஸ்லாத்தை பரப்பி அவர்கள் அதன் மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இங்கே வாழ்ந்த மக்களாக இருக்கிறார்கள்.